சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். ஒழுங்கா படி, ஒழுங்கா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்துருப்போம். ஆனா கையில டிகிரி இருந்தாலுமே நம்ம கிட்ட வேலை இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்ப இருக்க காலகட்டங்கள்ல என்னதான் டிகிரி முடிச்சிருந்தாலுமே வேலை கிடைக்கல அப்படின்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயமா இருக்கு. இது எதனால இருக்கு, ஏன் வேலை கிடைக்கல அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் இல்ல டிகிரி முடிச்சு ஒரு பட்டதாரியா இருந்தாலுமே நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும். இந்தியாவோட மொத்த பட்டதாரிகளோட எண்ணிக்கை 40% மேல இருக்கு. ஆனா 40% பேருக்குமே இங்க வேலை கிடைக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 40% பேருக்கு ஏன் வேலை கிடைக்கல, அதுவும் முக்கியமா என்ன ஏஜ் கேட்டகரியில அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்றத பார்க்கலாம். இந்த அப்டேட்டை அஜுமேக் பல்கலைக்கழகம் தான் அறிவிச்சிருக்காங்க. 40% பேருக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம மொத்தமா இந்தியாவிலுமே கிடைக்கல அப்படின்றதையும் இந்த பல்கலைக்கழகம் விரிவா சொல்லியிருக்காங்க. அதாவது 15ல இருந்து 25 வயதிற்கு உட்பட்டவங்க 40% பேருக்கும் வேலை கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. 25 வயசுல இருந்து 29 வயசு உடையவங்களுக்கு 20% பேருக்கு வேலை கிடைக்கல அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் 1.1 கோடி பேருக்கும் வேலை கிடைக்கல அப்படின்ற அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க. இது இப்ப மட்டும் இல்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1983ல இருந்து 2023 வரையும் கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 40% பேருக்கு இன்னமும் வேலை கிடைக்காம தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2023லயே அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல இன்னுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா குறிப்பிட்டு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத சொல்லல. 2026ல 40%க்கும் மேல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வருங்காலத்துல எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு, அதாவது கிராஜுவேஷன்ஸ்க்கு கல்வி தொகை எவ்வளவு அதிகமா ஏறுதோ, கல்வி வாய்ப்புகள் எவ்வளவு அதிகமா ஏறுதோ அதை விட வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னதான் டிகிரி ஹோல்டர்ஸ் அதிகமா வளர்ந்து வந்தாலும் கல்வி விகிதங்கள் அதிகமா ஆனாலுமே வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வேலையே இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கு. சரி, அந்த 40% தாண்டி கிடைச்ச வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வேலை தகுதி பட்டதாரிகள் 7% மட்டும் தான் இருக்காங்களாம். அதாவது மாச சம்பளம் வாங்கக்கூடியவங்க வெறும் 7% பேர் தான் இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மீதி 3.7% பேர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரீலான்சர்ஸா ஒர்க் பண்றவங்க 3.7% பேர்னு சொல்லியிருக்காங்க. மாதம் சம்பளம் வாங்குறவங்க 7% அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி 40% பேர் வேலை இல்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. 3.7% பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆபீஸ் போன்ற தொழில்நுட்ப வேலைகளை செய்யறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா மாத சம்பளம் வாங்குறவங்க 7% பேர் தான் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து புள்ளி விவரங்களை பார்த்தா 50 லட்சம் பேர்ல 28 லட்சம் பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. மீதி இருக்கிற பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கையில டிகிரி இருந்தாலுமே ஸ்கில்ஸ் இருந்தாலுமே வேலை கிடைக்கல அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு உண்மையான விஷயம். உங்க ஃப்ரெண்டு யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு மறக்காம என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.